வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். நீங்க சினி பூத் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் சினிமால என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஆக்சுவலாவே விஜய் தேவரகொண்டா அப்படின்னு சொன்னோனே தெலுங்குல மட்டும் கிடையாது, தமிழ்லயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அர்ஜுன் ரெட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நிறைய படங்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. கீதா கோவிந்தம்ல செம்ம டூப்பர் ஹிட். ஆனாலும் அடுத்தடுத்தா லைகர் கொடுத்தாங்க, ஃபேமிலி மேன் கொடுத்தாங்க, இப்படி நிறைய படங்கள் வந்துகிட்டு இருந்தாலும் இந்த படங்கள்லாம் பேர் சொல்லும் படமா இல்லையாப்பா, பேசப்படலையப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இங்கதான் ஒரு விஷயத்தை அவங்க அம்மா நோட் பண்ணியிருக்காங்க. ஜோசியர்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க. என் பையன் நடிக்கிற படங்கள்லாம் ஹிட் ஆக மாட்டேங்குது, என்னங்க காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையனோட பேர் தாங்க காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதே விஷயம் தான் முன்னாடி ஆனந்த் தேவரகொண்டாக்கும் நடந்துச்சு. அதாவது அவங்களுடைய தம்பி அவரும் பார்த்தீங்கன்னா பேபி அப்படின்ற ஒரு படம் ஹிட் படமாக கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக விஜய் தேவரகொண்டாவுடைய பேரை நீங்கள் மாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, பேர் தானே, வேற என்னங்க பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டபோது நிறைய சஜஷன்ஸ்லாம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் விஜய் தேவரகொண்டா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பேரை மாற்றுறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு லேண்ட் மார்க்கை பதிச்சு வச்சிருக்காரு. இந்த டைமில் பேர் மாற்றிங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ரசிகர்களும் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், பேரை மாற்றுறாங்களா, ஒருவேளை என்ன பேரை மாற்றுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஒரு வழியாக தங்கலான் படத்தோடைய ரிலீஸ் டேட்டை சொல்லியாச்சு. இருந்தாலும் சொல்லணும்னா இங்கே நிறைய காம்படிஷன் ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு படமா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா எல்லாருமே ஒரே டைம்ல தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அடம்பிடிச்சா எப்படி? அந்த மாதிரி தான் ஆகஸ்ட் 15 பாரஞ்சித்தோடைய இயக்கத்துல விக்ரமுடைய நடிப்புல ரிலீஸ் ஆக போகுது தங்கலான் அப்படின்ற மாதிரி அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. லைவ் சவுண்ட்லேயே இந்த படத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கூடுதல் பலமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. துருவ நட்சத்திரமே ரிலீஸ் ஆக வேண்டியது ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு போய் படத்தை போஸ்ட்போன் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமை. ஸோ இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்ததான் என்னென்ன வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வருஷத்தில் தங்கலான் படமும் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு வழியா ஆகஸ்ட் 15 தான் ரிலீஸ் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் மட்டும் இல்ல, வெறித்தனமா ஒரு படத்துடைய ஷூட்டிங் ஓடிட்டு இருந்துச்சு, வணங்கான் அப்படின்னு சொல்லி. இந்த படத்தை எப்பப்பா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டா நிறைய சிக்கல் இருக்குங்க. ஆகஸ்ட் மாதம்லாம் ஃபுல்லா இருக்கு. எப்படி நாங்க ரிலீஸ் பண்ண போறோம்னு தெரியல. தெலுங்குல பார்த்தோம்னா புஷ்பா பார்ட் ரிலீஸ் பண்றாங்க, அது அங்க மட்டுமா? தமிழ்லயும் அந்த படத்துக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. இந்தியன் 2 ரிலீஸ் பண்றாங்க, அதே மாதிரி ராயன் படம் ரிலீஸ் ஆகுது. இப்படி நிறைய படத்துக்கு மத்தியில் என்ன டேட்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இங்க பாரு எப்படி அடிப்படை போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பேசாம நம்ம அந்த பீக் டைம்ல ரிலீஸ் பண்ணிட்டா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாரும் பிளான் பண்ணிட்டாங்க. படத்தோடைய டீம்லாம் ஆகஸ்ட் 15 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா நம்மளுடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இருக்கும். நம்மளுடைய கதையில ஒரு சில ரிசம்பிளன்ஸ் ஆகஸ்ட் 15 ஒத்து போகும். சுதந்திரத்தை சொல்றேன், சரியா? ஸோ ஒத்து போகும். பேசாம அப்படி ரிலீஸ் பண்ண என்னன்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆகஸ்ட் 15 படங்கள் வந்து குவிய போது இவங்களுக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கு. நிறைய தியேட்டர் இருக்கு, இருந்தாலும் ஒரு சில ஸ்கிரீன்ஸ் எல்லாம் இந்த படம் ஓடிட்டு இருக்குல்ல, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? வேற படத்துக்கு போய் தான் ஆகணும். அப்ப நம்ம படத்துக்கு வருவாங்களே அப்படின்ற ஒரு நூதனத்தோட தான் இப்படிலாம் வேலை செய்யலான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி அப்படின்ற படத்துடைய ஷூட்டிங் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்தாலும் ஒரு வழி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்க ஷூட்டிங் போகணுமே, எப்போ போவீங்க அப்படின்னு கேட்டா அதுதான் எங்களுடைய டியூட்டி அப்படின்ற மாதிரி தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஸ்கிரிப்டே கம்ப்ளீட் பண்ணல, அதுக்குள்ள படத்துடைய ஷூட்டிங் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி, அது விடுங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஆன்போர்டு பண்றதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒவ்வொருத்தரும் இந்த படத்தில் இணையறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வரிசையில் லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். விக்ரம் படத்தில் இவரும் ஒரு ஹைலைட்டான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஃபஹத் ஃபாசில் இந்த படத்தில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா முக்கியமான நிறைய நடிகர்கள் இதில் நடிக்கிறாங்க. ஸோ வில்லனா வந்து ஆல்ரெடி ஒரு படத்தை எடுத்துட்டாலும் இப்போ அடுத்தடுத்த படங்கள் ஹீரோவா ஆவேசம் அப்படின்ற படத்தில் வந்து கலக்கியிருக்காரு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இவரை தூக்கி உள்ளே போறாருன்னா அப்போ மெயின் மேட்டர் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் சத்யராஜ் சார் இருக்கும் போதே நண்பராக இருந்து கடைசியில் கூட இருந்தே குழி பறிக்கிறாரா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, எனிவேஸ் எப்படி இந்த படம் இருக்க போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் அடுத்த கேட்டகரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நாள் கழிச்ச தலைவரை நாங்கள் இப்படி பார்க்குறோம். கூட ஃபஹத் ஃபாசில், சத்யராஜ், ஆஹா பின்னலா இருக்கும் போலே அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் இப்போ கமெண்டே பண்ணி வந்துட்டு இருக்காங்க. 1991 ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டிங்கான படம் வந்துச்சு. அந்த படத்துடைய பேர் தான் குணா அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பில் சந்தான பாரதியுடைய இயக்கத்தில் இந்த படம் உருவாகி இருந்த போது படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் கண்மணி அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படி லெட்டர் ஃபேமஸான ஒரு திரைப்படம் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளா இந்த படத்தை பத்தின பேச்சு இல்லாமல் இருக்கும்போது 33 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமா மலையாள இண்டஸ்ட்ரினால இந்த படம் பெருசா ஃபேமஸ் ஆச்சு. எஸ், மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்ற படத்துல கண்மணி, அன்போடு காதலன் அப்படின்ற பாட்டெல்லாம் போட்டு விட்டு இந்த படத்தோட ஹைப்பை எகிர வச்சுட்டாங்க. சரி, இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது 33
3 வருஷம் ஆச்சே, இந்த படத்தை நாங்கள் திரும்ப தேட்டரில் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஏக்கத்தை நாங்கள் அப்படியே தாக்கத்தை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரீலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியாச்சு. ஜூன் 21 இந்த படம் தேட்டருக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லினாங்க. அது உண்மையும் ஆயிப்போச்சு. ஸோ இதில் குறிப்பான விஷயம் என்னன்னா, பிரமிடை சொல்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிக முக்கியமான புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய தலைமையில் தான் இந்த நிறுவனம் தான் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, நீங்கள் அப்போ குணா பார்த்த மாதிரி இல்லை, இப்போ என்னென்னலாம் இந்த வீடியோலையும் ஆடியோலையும் என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயங்களையும் என்ஹான்ஸ் பண்ணி புது பொலிவுடன் குணா படம் அப்படின்ற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத் நிகழ்ச்சியில் சினிமாவில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்து என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான பஞ்ச் ஆஃப் கண்டென்ட் நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.